யாரு? என் பேரு தீபா. நான் அறிவை பார்க்கணும். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவரு என்னோட அண்ணன். நான் அவரை பார்க்கணும். உங்க போனை கொடுங்க. நர்ஸ் சொல்லுங்க சார். இந்த அம்மாவை கொஞ்சம் செக் பண்ணுங்க. வாங்க மேடம். எதுவும் இல்ல சார். சரி, இங்க பாருங்கம்மா, உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு. எது பேசுறதா இருந்தாலும் 5 நிமிஷத்துல பேசிட்டு வெளியே வந்துடணும். புரியுதா? பேஷண்ட தொட்டு பேசக்கூடாது. சரியா? போங்க. சரிங்க. அறிவு, அறிவு. தீபா, எதுக்காக நீங்க வர சொன்ன? அஞ்சலி எப்படி இருக்கா? அஞ்சலிலாம் நல்லாதான் இருக்கா. நீ என்ன எதுக்கு வர சொன்ன? முதல்ல அதை சொல்லு. என்னால நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. நான் கொடுத்த தொல்லையால நீ தேவியை வேற கொன்னுட்ட. எனக்கு தெரியும், தேவி குவாரியில் பணமாக மிதந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். எதுக்கு எனக்குன்னு நான் விட்டுட்டேன். நான் உன்னை முக்கியமாக இங்கே கூப்பிட்டதுக்கு காரணமே அஞ்சலியை நீ செல்விக்கிட்ட ஒப்படைச்ச. அது அவளுடைய குழந்தை. அது எப்படி முடியும்? என்ன சொல்ற? இவ்ளோ நாள் கெட்டவளா இருந்தேன்னா நல்லவளா மாறினதுக்கு காரணமே அஞ்சலி தான். இவ்ளோ நாள் அந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு காரணமே அஞ்சலியை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகத்தான். ஆனா இதுக்கிடையில நீ பண்ண காரியம் அந்த வீட்டுல இருக்க குழந்தையவே கொன்னுடுச்சு. காவியாவை மட்டும் நீ கொல்லாம இருந்திருந்தா அஞ்சலி எப்பவோ அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்திருப்பா. நீ காவியாவை கொன்னதுனாலதான் பிரியாவுக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சு. தெரியும். இப்ப கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு. கேஸ் முடியாம நான் எதுவுமே பண்ண முடியாது. அதை விட முக்கியமா பிரியா குணமானாதான் நான் அஞ்சலியை செல்வி கிட்ட ஒப்படைப்பேன். இது பாவம் இல்லையா? ஏன் இன்னொரு குடும்பத்துல ஒரு குழந்தை உயிரை பறிக்கிறது உனக்கு பாவமா தெரியலையா? சாவு நெருங்கும் போதுதானே உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு. எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன், அந்த குழந்தைய விட்டுடு, குழந்தைய விட்டுடுன்னு. அந்த குழந்தைய கொல்லணும்னு எவ்வளவு துடிச்சேன். அது எங்கேயாவது மிஸ் ஆயிருந்தா அஞ்சலி இன்னைக்கு இல்லாமலே போயிருப்பா. இப்ப என்னமோ அஞ்சலியை கொடுத்துருன்னு யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல, அப்போ புத்தி கெட்டு போய் நான் கிடந்தேன். இப்பதான் புரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அதனாலதான் உன்னை பார்த்து பேசணும், அஞ்சலியை செல்வி கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போய் உண்மையை சொல்லி அந்த குழந்தைய செல்வி கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இல்ல இல்ல, நீ போய் உண்மையை சொன்னாலும் மாயா உன்னை விடவே மாட்டா. என்னையே மிரட்டிட்டு இருக்கா. மாயா இருக்கிற வரைக்கும் அஞ்சலிக்கு இருக்கிற ஆபத்து நீங்கவே நீங்காது. நான் வெளியில வந்து சில உண்மைகளை எடுத்து சொன்னாதான் சந்தோஷ்கே புரியும். ஏன்னா என்னை வெளியில எடுக்கிறதுக்கு அவனால தான் முடியும். அப்படியா? ஆமா, என்னை வெளியில எடுக்க சொல்லி சந்தோஷ் கிட்ட உதவி கேட்கலான் இருக்கேன். சில ஆதாரங்களை வச்சுதான் அஞ்சலி செல்வியோட குழந்தைன்னு நிரூபிக்க முடியும். அது வரைக்கும் அஞ்சலியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இப்போ முழுக்க முழுக்க அஞ்சலி உயிருக்கு ஆபத்து வந்துட்டே தான் இருக்கும். மாயாவுக்கு எந்த விதத்துலையாவது உன் மேலேயும் என் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ என்ன பண்ணுவானே தெரியாது. நீ இங்கே வந்தது கூட அவ வேற மாதிரி எடுத்துப்பா. இல்ல இல்ல, நான் அஞ்சலிய ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு நிச்சயம் எந்த ஆபத்துமே வராது.
தீபா, தயவு செஞ்சு நான் வெளியே வர வரைக்கும் அஞ்சலிய பத்திரமா பார்த்துக்கோ. ஒருவேளை என்னால் வெளியில் வர முடியலனா எப்படியாவது அஞ்சலிய பத்திரமா அவள் வீட்டில் சேர்த்துரு. அது ஏன் பொறுப்பு? அஞ்சலிக்காக என் கூட பிறந்தவளையே கொன்னவனா? அஞ்சலிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது நீ சொல்லிதான் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. அஞ்சலி இப்போவும் என் மகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ என்ன அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மேடம், டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார். ம். நான் வரேன். சரி தீபா, அஞ்சலி பத்திரம். தேங்க்யூ சார். வாங்க. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அஞ்சலி எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்? அண்ணே வடபழனியில இருக்க சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கண்ணே. ஏவிஎம்க்கு ஆப்போசிட்ல இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலா? ஆமாண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அஞ்சலி 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 கடவுளே. ஹலோ, யார் பேசுறது? நான் மாயா பேசுறேன். அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் பேசுறேன். போனை வை. ஏய், அஞ்சலி 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 ஹலோ. ஏன் போனை கட் பண்ண? நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. குழந்தைக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே மயக்க போட்டு விழுந்துட்டா. நான் அப்புறம் பேசுற. போனை வை. ஏய், நான் சொல்றத நீ கேளு. அஞ்சலிக்கு ஒன்றும் இல்ல. அவ ஈவினிங் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்ல நான் தான் லைட்டா விஷத்தை கலந்தேன். விஷமா? ஏய், பதறாத. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவ இன்னும் 1 மணி நேரத்துல மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவா. ஏன் மாயா இப்படி பண்ண? ஏய், நான் ஒன்னும் வாய் சவடால் விடுற ஆள் கிடையாது. எனக்கு என்ன வேணும்னாலும் அதை செஞ்சு முடிக்கிறவ. அத உனக்கு உணர்த்ததா நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நான் உயிர் வாழ்றதே அஞ்சலிக்காக மட்டும்தான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற மாயா? ஏன்னா இந்த குழந்தை செல்வி கிட்ட சேரவே கூடாது. எனக்கு அதுதான் முக்கியம். மத்தபடி எனக்கு அஞ்சலிய கொல்லணும்னு எண்ணமே கிடையாது. அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நான் அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். கொஞ்சம் விஷம் கலக்க தெரிஞ்ச எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கலக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? என்னோட நோக்கம் அஞ்சலிய கொல்றது இல்ல. அது உனக்கு புரியணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். நீ அவளை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போ தேவையில்ல. அவ இன்னும் 1 மணி நேரத்துல நார்மல் ஆயிடுவா. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற மாயா? டெல்லி மெடிக்கல் கவுன்சில்ல அடுத்த முறை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அஞ்சலி செல்வியோட குழந்தை தானே தெரிஞ்சிரும். அத நீயோ இல்ல நானோ தடுக்கவே முடியாது. மாயா, குழந்தை அவ பெத்தவ கிட்ட சேர்றது தானே நியாயம். அடச்சி வாய மூடு. என்கிட்ட நீதி நேர்மை நியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. நான் சொல்றத மட்டும் நீ செய். அஞ்சலி செல்விக்கு கிடைக்கவே கூடாது. அப்படி நடந்தா நான் இத்தனை வருஷம் போராடினதெல்லாம் வீணா போயிடும். அவ குழந்தை அவளுக்கு கிடைக்கலனாலே அவ பரதேசி ஆயிடுவா. அப்புறம் இந்த சொத்தெல்லாம் ஈஸியா என் கைக்கு வந்துரும். அதை விட முக்கியமான விஷயம், என் சந்தோஷ் எனக்கு வேணும். அதுதான் என் குறிக்கோள். நான் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரேன். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தையோட நீ மும்பைக்கோ இல்ல டெல்லிக்கோ போயிடு. அங்க போய் நீயும் அஞ்சலியும் செட்டில் ஆயிடுங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அஞ்சலிக்கு நீ அம்மாவாவே இரு. அப்படி இல்லனா நார்த் சைடுல
இன்னும் அவளுக்கு நல்ல ரேட் தருவாங்க. நீ நல்லா பேரம் பேசி அஞ்சலிய நல்ல ரேட்டுக்கு வித்துரு. சி, இப்படி எல்லாம் பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இறக்கம் இருக்கிறதுனால தாண்டி நான் அஞ்சலிய இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். நான் மட்டும் அரக்கியா இருந்திருந்தா இந்நேரம் அவளோட பணத்தை தான் நீ எல்லாம் பார்த்திருப்ப. உனக்கு பணத்தையும் கொடுத்து நீ செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்காம நீ நல்லா வாழணும்னு உனக்கு ஒரு வழி சொன்னா, ஆனா நீ என்னையே திட்டுற. இதுக்கு மேலலாம் என்னால தப்பு பண்ண முடியாது மாயா. உன்னால தப்பு பண்ண முடியாதா? ஆனா என்னால தப்பு செய்ய முடியும். நீ என்ன அந்த தப்பை செய்ய வச்சிடாத. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே காவியாவை பறி கொடுத்துட்டாங்க. இப்ப அஞ்சலியும் இழந்துட்டா நல்லாவா இருக்கும்? ஏன் மாயா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? குழந்தைய பிரிஞ்ச செல்வி தவிக்கிறது உன்னால உணர முடியலையா? நீ ஒரு தாயா இருந்து யோசிச்சு பாரு மாயா. உனக்கு செல்வியோட தவிப்பு இன்னும் புரியலையா? ஏ, என்ன விட்ட ஓவரா பேசிட்டே போற? ஆல்ரெடி அவ இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம தானே இருந்தா. இத்தனை வருஷமா இல்லாத அந்த குழந்தை இனிமேலும் இல்லாம போட்டோம். நீ ஒழுங்கா வாயை மூடிட்டு நான் சொல்றத மட்டும் செய். அடுத்த வாரம் நீ எதிர்பார்க்கறத விட நான் உனக்கு ஒரு பெரிய அமௌண்டா தரேன். அத வாங்கிக்கிட்டு குழந்தையோட எங்கேயாவது நார்த் பக்கம் போயிடு. இது என்னோட கட்டளை. இத மீறணும்னு நினைச்ச மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீயும் வாழ முடியாது, அந்த குழந்தையும் வாழ முடியாது. என்னால அதை செய்ய முடியாது மாயா. உன்னால செய்ய முடியாது, ஆனா என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் அஞ்சலிய சாகடிக்க வேணான்னு நினைக்கிறேன். அத நீ என்ன செய்ய வச்சிராத. நீ நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணு. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அண்ணா, வண்டியை யூட்டர்ன் பண்ணுங்கண்ணே. ஏன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? இல்லைண்ணே, வீட்டுக்கே போயிடலாம். சரிங்க மேடம். அஞ்சலி, அஞ்சலி, நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா. உன்னை கொலை பண்ண பல முயற்சிகள் நடக்குது. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கடவுளே, அஞ்சலிய இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்? அறிவு, செல்வி, நீயாமா? நானே தான். உன்னை கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேணாம், இங்கே பூரா சிசிடிவி கேமராலாம் இருக்கு. நீ செய்யறது எல்லாமே பதிவாயிடுமா? என்னை எதுக்காக கொல்ற? கேமரால பதிவாக விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? அதுக்காக தான் வரும்போதே கரண்ட்டை கட் பண்ணிட்டு தான் வந்தேன். உண்மையை சொல்லு, அஞ்சலி ஏன் குழந்தை தானே? சத்தியமா சொல்றேன், அஞ்சலி உன்னோட குழந்தை தான். பணத்துக்காக தானே நீ போய் சொன்ன? உண்மையை சொல்லு. இல்லவே இல்லை, உண்மையாவே சொல்றேன், அஞ்சலி உன் குழந்தை தான். அப்ப எதுக்காக முன்னாடி என் குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்ன? இப்ப எதுக்கு இருக்குன்னு சொல்ற? என்ன காரணம் சொல்லு. செல்வி, அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்த நான் சந்தோஷ் கிட்ட பேசியே ஆகணும். உனக்கு இப்போ சொன்னாலும்
எதுவுமே புரியாது. நான் யார்கிட்ட சொன்னாலும் விளக்கமும் சொல்ல முடியாது. நான் வெளியில வந்து தான் இந்த உண்மையை சொல்ல முடியும். நான் ரொம்பவே காயப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு துரோகம் பண்ணா கூட நான் தாங்கிப்பேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அது செத்து போச்சுன்னு சொல்லி அதை எங்கேயோ வாழ வச்சு கடைசியில அதை கொல்றதுக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணீங்க. அதெல்லாம் மீறி அந்த குழந்தை என்கிட்ட கிடைக்கணும்னு இருக்கு. ஆனா அது இப்ப என்கிட்ட கிடைக்கல. இப்ப அது வேற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் செஞ்சது எல்லாமே தப்புதாம்மா. அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் வெளியில வரத்துக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்க. நான் போலீஸ்கிட்ட சந்தோஷை பார்க்கணும்னு சொன்னேன். ஆனால் சந்தோஷ் என்ன எப்படி சந்திப்பான்னு கூட எனக்கு தெரியல. என் மேலே அவன் பயங்கர கோவத்தில் இருப்பான். என்னை பார்க்க வருவானான்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அப்படி என்னை மட்டும் பார்க்காத செல்வி. நான் திருந்திட்டேம்மா. எப்போ போலீஸ் என்னை சுட்டுச்சோ அந்த நிமிஷத்திலேயே என் சாவை என் கண்ணால் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நான் வாழணுன்ற ஆசை எனக்கு சுத்தமாக இல்லை. உனக்கு இதுக்கு மேலேயும் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இதோ இந்த கத்தியாலே என்னை கொன்னுடுமா. ஆனால் நீ என்னை கொன்னுட்டா தேவையில்லாமல் உன்னோட வாழ்க்கை தாம்மா வீணாக போயிடும். போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்கொயரின்னுவாங்க. என்ன மாதிரி கெட்டவனெல்லாம் நீ கொல்லணுன்ற அவசியமே இல்லையம்மா. நீ என்னை கொல்லாமல் விட்டாலும் யாராவது வந்து என்னை கொல்ல தான் போகிறாங்க. நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் உன் குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான். அதுக்கு சந்தோஷ் வந்து என்னை பார்த்தா மட்டும்தான் நடக்கும். சந்தோஷ் நினச்சாதான் என்னை வெளியில் எடுக்க முடியும். நான் வெளியில் வந்தாதான் உன் குழந்தை உன் கைக்கு கிடைக்கும். என்னை நம்புமா. இல்லைனா மாயாவால் உன் குழந்தை உயிருக்கே ஆபத்து இருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? ஆபத்துன்னு நான் சொல்றது குழந்தைக்கு தான். அது என்ன ஏது எப்படின்னு நான் சொன்னா அதனால உனக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும். தயவு செஞ்சு நான் சந்தோஷ பார்க்கணும் செல்வி. நான் வாழ்க்கையில நிறையவே ஏமாந்துட்டேன். இதுக்கு மேலேயும் ஏமாற நான் தயாரா இல்லை. என்னை முட்டாளாக்கணும்னு நினைச்ச உன்னை நான் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். செல்வி, நீ பொறுமைக்கே பேர் போனவமா. இப்ப நீயே வந்து கையில ஆயுதத்தை எடுத்துட்ட. இதுக்கு மேல என்னமா இருக்கு? சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ நான் ஆசைப்படல. என்னால ஆன நன்மைய கண்டிப்பா நான் செஞ்சுட்டு தான் போவேன். உன் குழந்தை உனக்கு கிடைக்க என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். என்னை தயவு செஞ்சு நம்புமா. வாங்க சிஸ்டர், விசிட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஜென்ரேட்டர் ரெடியாக 1 hour ஆகுமா? அவங்கள வெயிட் பண்ண சொல்லவா? வெயிட் பண்ண ஓகே சொல்லுங்க. சிஸ்டர். செல்வி, செல்வி, அந்த கத்தியை எங்கேயாவது கீழே போட்டுருமா. போலீஸ் இங்க ரொம்ப கெடுபடியா இருக்கு. அப்புறம் வீணா நீ தான் மாட்டிப்ப. தயவு செஞ்சு நீ கிளம்புமா. உன் குழந்தை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. உன்கிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன். செல்வி, என்னை நம்புமா. எனக்கு இப்போ பணம் பொருள் எதுவுமே தேவையில்லம்மா. உன் குழந்தைய எப்படியாவது உன்கிட்ட நான் சேர்ப்பேம்மா. சந்தோஷம் மட்டும் என்னை எப்படியாவது பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா.